Hi guys, welcome to our channel. This is Keerthiga balaguru. போன வீடியோல நம்ம வேரியபிள்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். லிஸ்ட் அப்படினா என்னன்றதை பார்த்தலாம். லிஸ்ட் அப்படினா ஒரு நேமுக்கு கீழே அதை பற்றின டேட்டாஸை ஆட் பண்ணுறது தான் லிஸ்ட் அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கிளாஸில் நேம் லிஸ்ட் எடுங்க அப்படின்னாக்கா நேம் அப்படின்னு போட்டு அல்லது எத்தனாவது கிளாஸோ அத்தனாவது ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு நேம் அப்படின்னு போட்டு நம்ம கிளாஸில் உள்ள பிள்ளைங்களோட நேமெல்லாம் எழுதி கொடுப்போம். இது பேர் தான் லிஸ்ட். இது மாதிரி தான் ஒரு லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு நம்பர்ஸ் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்னென்ன டேட்டாவை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த டேட்டாஸ் எல்லாம் உள்ள என்டர் பண்ணிக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 22 24 அப்படின்னு நான் உள்ள என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நம்பர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளோட நம்பர் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். பாருங்கள், 22 24 26 28 30 எல்லாமே வந்திருக்கு. போன டைம் ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸில் எந்த லெட்டர் எத்தனாவது கேரக்டராக இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது மாதிரி நம்ம இந்த லிஸ்ட்லையும் பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ நம்பர்ஸ் 0 அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் 0th கேரக்டராக எந்த நம்பர் இருக்கோ அது எனக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். பாருங்கள், 22 அப்படின்றத அவுட்புட்டாக கொடுத்துருச்சு. இது மாதிரி நம்ம எத்தனாவது கேரக்டரை வேணாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். போன டைம் வேரியபிள்ஸில் பண்ண மாதிரியே செகண்ட் கேரக்டருக்கு அடுத்து உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 2 ஈஸ்ட் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செகண்ட் கேரக்டருக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸ் எல்லாம் கிடச்சிரும், அல்லது செகண்ட் கேரக்டருக்கு அடுத்து உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் கிடச்சிரும். அது மாதிரி செகண்ட் கேரக்டருக்கு முன்னாடி உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் :2 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேரக்டருக்கு முன்னாடி உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிரும். போன வீடியோவில் பார்த்த மாதிரி நம்ம பேக்வேர்ட் கேரக்டர்ஸையும் இதில் பார்த்துடலாம். நம்பர்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் -2 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பேக்வேர்டாக -2 என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு கொடுத்துரும். நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வச்சு எப்படி லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட் நான் நேம்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் சில ஸ்ட்ரிங்ஸை கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட லிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா இன்டீஜர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் மூணையுமே நம்ம ஒரே லிஸ்ட்டாக கூட போடலாம். இதுதான் லிஸ்ட்டோடைய ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம 2 லிஸ்ட்டை எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நம்பரையும் நேம்ஸையும் மர்ஜ் பண்ண போகிறேன் டோட்டல் அப்படின்ற ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி. இப்போ டோட்டல் அப்படின்னு டைப் பண்ணாக்கா எனக்கு நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸ் ரெண்டும் மர்ஜ் ஆகி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் காட்டும். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டில் உள்ள சில ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் திரும்ப நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு நம்பர் பின்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்பர்ஸ் டாட் அப்படின்னு வச்சிங்கனாலே அதுக்குரிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அப்பெண்ட் பார்த்துடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டோட லாஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்பர்ஸ் டாட் அப்பெண்ட் எந்த வேல்யூவை சேர்க்கணுமோ அந்த வேல்யூவை ப்ராக்கெட்டில் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு கிளியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. கிளியர் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம், அதுக்கப்புறம் காப்பி பார்ப்போம். இப்போ இதோட வேலை என்ன அப்படின்னாக்கா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி உங்களுக்கு திரும்ப அதை பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், எனக்கு நம்பர்ஸோட அவுட்புட் தான் நம்பர்ஸ் டாட் காப்பி ப்ராக்கெட்டோடைய அவுட்புட்டாகவும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா கவுண்ட் ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்கள் உள்ளே என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னாக்கா அது எத்தனை தடவை அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் இந்த கவுண்டோடைய வேலை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஆப்ஷனோட வேலை என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 4 5 வேல்யூஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க லிஸ்ட்டோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்டெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அப்பெண்டில் வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். பட் எக்ஸ்டெண்டில் நீங்கள் 3 4 5 வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே உங்கள் வேல்யூஸ்லாம் தரணும். நாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா இன்சர்ட் ஆப்ஷன்.
இதுவும் வேல்யூஸை ஆட் பண்ணும். பட் எது மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நீங்கள் இத்தனாவது கேரக்டராக இந்த வேல்யூஸை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அத்தனாவது வேல்யூஸாக இது ஆட் பண்ணும். இப்போ நான் 0 அப்படின்ற இருக்கிற கேரக்டருக்கு 17 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அவுட்புட் பார்க்கலாம், 17 அப்படின்ற வேல்யூ 0th கேரக்டரில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்துட்டு இண்டெக்ஸ் ஆப்ஷன். இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இத்தனாவது கேரக்டரில் இந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது தான் இண்டெக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனோட வேலை. நான் இப்போ 0th கேரக்டரில் 17 அப்படின்ற வேல்யூ இருக்கா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். ஸோ நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் ப்ராக்கெட்டில் 17,0 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், என்னோட 17 அப்படின்றது 0th கேரக்டரில் தான் இருக்குது அப்படின்னு அவுட்புட் வந்துடுச்சு. சப்போஸ் நான் 17க்கு வேறு கேரக்டர் நான் கொடுத்தேன், அதாவது வேறு கேரக்டர் நம்பர் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு அவுட்புட் வராது. ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் நான் 17 ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறேன். பாருங்கள் அவுட்புட் என்ன வருதுன்னு. ஸோ ட்ரேஸ் பேக் மோஸ்ட் ரீசன்ட் கால் லாஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. வேல்யூ எரர் அப்படின்றது வந்துருச்சு. 17 இஸ் நாட் இன் லிஸ்ட், அதாவது 17 அப்படின்ற வேல்யூ 1 அப்படின்ற அதாவது ஃபஸ்ட்டு கேரக்டரில் இல்லை அப்படின்றது தான் இந்த மாதிரி எரர் காட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா பாப் ஆப்ஷன் தான். பாப் ஆப்ஷன் என்ன வேலை பார்க்கும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் டெலிட்டிங் வேலை தான் பார்க்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டர் வேல்யூவை எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்பர்ஸ் டாட் பாப் அதுக்குள்ளே அந்த கேரக்டர் வேல்யூவை போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த நம்பர் எரேஸ் ஆகும். நம்ம 5th கேரக்டர் அப்படின்றது 5. ஸோ இப்போ அது பாப் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 17 அதாவது 0th கேரக்டரை கொடுப்போம். 17ம் டெலீட் ஆகிரும். இப்போது நம்ம நம்பர்ஸ் லிஸ்ட்டில் அதாவது 5th கேரக்டர் அப்புறம் 0th கேரக்டர் ரெண்டுமே டெலீட் ஆகிருக்கதை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது 5 and 17 நம்ம லிஸ்ட்லேருந்து டெலீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரிமூவ் ஆப்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்பர்ஸ் டாட் ரிமூவ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் எந்த வேல்யூ, அதாவது லிஸ்ட்டில் உள்ள எந்த வேல்யூ 1 டெலீட் பண்ணுமா, 2 டெலீட் பண்ணுமா, இல்லை 12 டெலீட் பண்ணுமா, அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேல்யூவை டெலீட் பண்ணிடும். நம்ம பாப்பில் கேரக்டர் வேல்யூ போடுவோம். ரிமூவில் டேரெக்டாக நீங்கள் எந்த வேல்யூவை டெலீட் பண்ணுமோ அந்த வேல்யூவே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரிவர்ஸ் ஆப்ஷன். ரிவர்ஸ் ஆப்ஷன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம லிஸ்ட்டை அப்படியே திருப்பி போட்டு கொடுக்கும். அதாவது இப்போ 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற லிஸ்ட்டு 16 15 14 13 12 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அவுட்புட் பார்த்தோன்னே உங்களுக்கே ரிவர்ஸ் ஆப்ஷனுடைய வேலை என்னன்றது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு சார்ட் ஆப்ஷன். ஷார்ட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய லிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம ஷார்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் மாற்றிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.